இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வானலை வச்சுட்டு அதில் அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கார சட்னிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த மிளகாயை போட்ட உடனேவே சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க 4 தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னு கணக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கார சட்னி செய்யும்போது எப்பயுமே தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுருங்க. அப்படியே அது நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விடாமையே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா திரும்பி அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வர அளவுக்கு அதை ஹீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாயும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ண பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதிலே நான் பெருங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம் போடாதவங்க ஃபஸ்ட்டு தாளிப்பு போடும்போதே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, அடை தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கார சட்னி. இதில் அந்த பொடி தான் ஹைலைட்டுங்க. அந்த பொடி ஆட் பண்ணுறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கார சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.